ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேத்தோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கப்போட ஃபைனல்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்னையிலேருந்து வந்து நம்ம வழக்கம் போல் ஒரு பெஸ்ட் கேம்ஸ், ரேண்டமான ஒரு பெஸ்ட் கேம்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் நேற்று கேட்டிருந்தேன் சஜஷனில் வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம் ஒருத்தர் சஜஷன் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இது சூப்பரான ஒரு கேமாக தான் இருக்கும். அதாவது கேரி காஸ்பரோவை வின் பண்ண அதாவது ஒரே ஒரு பெண் இவங்க மட்டும்தான். ஸோ இவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க பேர் வந்து ஜூடித் போல்கர். இவங்க வந்து ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா 2700க்கு மேலே வந்து அவங்க பீக் ரேட்டிங் ஏற்றிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபீமேல் பிளேயர் வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போனது. அதே மாதிரி அந்த டயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருந்தாங்க. வேர்ல்டில் டாப் 10க்குள்ளே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். ஸோ இந்த சின்ன நோட்டோட நம்ம இந்த அனலைசிங்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த மேட்சை பற்றி நம்ம பேசி ஆகணும். 2002 அதாவது ரஷ்யா வெர்சஸ் தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இது மாதிரி வந்து 3 டைம் நடந்திருக்கு. ஸோ அதில் இது 3வது டைம். ஸோ ரஷ்யாவிலேருந்து சில பிளேயர்ஸ் ஆடுவாங்க, 10 பிளேயர்ஸு, கொஞ்சம் சப்ஸ்டியூட்ஸும் இருப்பாங்க அதில். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரு 10 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேரிங்கில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் பிளேயர் வந்து ஜூடித் போல்கர் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஸோ கேரி காஸ்பரோவ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரிங்கு. ஸோ எந்த டிலேவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஜூடித் போல்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே காஸ்பரோவ் வந்து பார்த்திங்கன்னா E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ கிங்ஸ் பான் ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங் தி டயகனல்ஸ் ஃபார் தி போத் த பிஷப் அண்ட் குயின். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் இது. நீங்கள் செஸ்ஸை கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஓப்பனிங்கை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நைட் டு F3 பிரிங்கிங் தி நைட் இன் டு த கேம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கனாக்கா நைட்டை வந்து வெளியே கொண்டு வராரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த F3 நைட் வந்து E5 பானை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு இல்லையா. ஸோ வெரி சென்சிபிள் மூவ். நைட் C6. ஸோ பிஷப் டு B5 த ரோய்லோப்பஸ். ஸோ இந்த ரோய்லோப்பஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெர்லின் டிஃபென்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருப்போம். இன்ஃபேக்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் கூட நிறையா கேம்ஸில் நீங்கள் பெர்லின் டிஃபென்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ 2000 இந்த இயர் 2000 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெர்லின் டிஃபென்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இங்கே கஸ்பரோவ் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து தோத்தார். ஸோ இந்த பெர்லின் டிஃபென்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைசிங் வெப்பனாக வந்து கிராம்னிக் யூஸ் பண்ணி அவரை வின் பண்ணினார். ஸோ அந்த கான்செப்டை இவர் இங்கே டெப்ளாய் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு B5க்கு அப்புறம் நம்ம A6 பார்க்காம A6 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மார்ஃபீஸ் டிஃபென்ஸு. அதுக்குள்ளே நம்ம நிறைய பார்ப்போம் இங்கே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது வந்து நம்ம ஒரு டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நைட் F6. ஸோ இது வந்து பெர்லின் டிஃபென்ஸு. எனக்கு பெர்லின் டிஃபென்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க மேலே இருக்க கார்டை லிங்க் பண்ணி பெர்லின் டிஃபென்ஸ் வீடியோவை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த இடத்துல யூஸ்வலாக பண்ணுற மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மூவ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா D3 அப்படின்னா கேசல்ஸ். ஸோ D3 விளையாண்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து பெர்லின் டிஃபென்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் லைன் தான். ஆனால் கேசல் பண்ணுறது அதை விட மெயின் லைன். ஸோ இங்கே ஜூடித் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பானை கேம்பிட் பண்ணுறாங்க. ஐடியா இஸ் வெரி சிம்பிள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட் கேப்சர்ஸ் E4, அடுத்து D4. ஸோ நம்ம வந்து E5 வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே ஒயிட் வந்து பிளாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அந்த பெர்லின் டிஃபென்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ D4, நைட் பேக் டு D6 அட்டாக்கிங் தி பிஷப். ஸோ நம்ம வந்து இப்போ சென்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா நம்மளுடைய பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிஷப் கேப்சர்ஸ் C6, D கேப்சர்ஸ் C6, D கேப்சர்ஸ் E5, நைட் F5. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குயின் கேப்சர்ஸ் D8 வித் செக்கு, கிங் கேப்சர்ஸ் D8. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் லெக்சர் கூட கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு இங்கே நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது. சாரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் வந்து விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளஸ் மைனஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பான் மெஜாரிட்டி வந்து கிங் சைடு இருக்காங்க. ஸோ பிளாக்குக்கு என்னங்க அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு பிஷப் பேர் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு பிஷப்புமே வச்சுருக்கிறாரு. ஸோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ரூக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். கிங்கு சென்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்ஸும் டபுள் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ ஒயிட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஆக்டிவான ஒரு ரூக் இருக்குது. நைட் C3க்கு சீக்கிரமாக வந்துடும்.
பிஷப் F4 வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது. ஆனாலும் இதை வந்து நிறைய பேர் வந்து விளையாடி ட்ரா பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய டோர்னமெண்ட்டில் இதே டிஃபென்ஸை தான் கையாண்டேன். பட் நான் வந்து அந்த கேமில் தோத்துட்டேன். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டோர்னமெண்ட்டு தான் அது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிடேட் டோர்னமெண்ட்டு. ஸோ கிங் கேப்சர்ஸ் D8, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் C3 டெவலப்பிங் மூவ், அடுத்து H6. ஸோ ஸ்டாப்பிங் எனி நைட் ஆர் பிஷப் மூவ், ரூக் D1 செக். ஸோ ரூக் D1 செக்கை விட நான் அந்த வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ரூக் D1 செக்கை விட நமக்கு ரூக் D1 செக் வந்து ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பிஷப்பை டெவலப் பண்ணிவிட்டு இந்த ரூக்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வரலாம். காரணம் என்னென்னா, இந்த ரூக் கார்னரில் இருக்குது இல்லையா, ஸோ அது எனி டைம் வந்து நமக்கு இந்த D5 வந்ததுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என் கேமில் பார்ப்பீங்க இந்த விஷயத்தை, டக்குன்னு வந்து இந்த ரூக் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூவ்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு 2 ரூக்குமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதான் என்னோட ஆர்கியூமெண்ட் இந்த இடத்துல. H6, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் D1 செக், கிங் E8, அடுத்து H3. ஸோ H3யோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா G4 ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக ஆட முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக. இந்த H3 G4 வந்து நம்ம ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட முடியாது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மூவ் G4. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வீக்னஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற மெஜாரிட்டி வந்து ஒன்ஸ் வந்து இது வீக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜுமே இருக்காது ஆஸ் எ ஒயிட் பிளேயராக. ஸோ பிஷப் டு E7 டெவலப்பிங் மூவ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் E2. ஸோ இந்த நைட் E2 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் இந்த இடத்துல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது. ஸோ நைட் E2க்கு பதில் நான் சொன்ன இந்த பிஷப் டு F4 மூவ் விளையாடலாமா அப்படி கேட்டிங்கனாக்கா ஆடலாம். ஸோ பிஷப் டு F4 ஏன்னா டெவலப்பிங் மூவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நைட் H4 வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ தட் அவர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போவார். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் கேப்சர்ஸ் H4, பிஷப் கேப்சர்ஸ் H4, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் வந்து ஹி வில் கம் வித் அ டெம்போ. ஸோ பிஷப் F5 ஆடும்போது நமக்கு C2 பான் வந்து அட்டாக்ல இருக்கும். ஸோ இதான் ஐடியா. ஸோ கிங் F1 ஆக்டிவேட்டிங் தி கிங். ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணலாம். இதில் ஏன் வந்து இப்படி பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காரணத்தினால தான். ஸோ அதனால தான் இந்த நைட் E2 வந்து ஆடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நைட் E2 எதுக்காக விளையாடுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நைட் E2, நைட் டு H4. இப்போ இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ நைட் H4, ஸோ கேப்சர்ஸ் நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் கேப்சர்ஸ் H4 நடக்குது. அடுத்து பிஷப் டு E3. ஸோ இப்போது பிஷப் F5 வரும்போது நம்ம வி ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் மூவ் நைட் D4. ஸோ நைட் D4 வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெம்போவோட வருது. ஏன்னா டெவலப் பண்ண பிஷப்பை நம்ம அட்டாக் பண்ணுறோம், அதே சமயத்தில் நம்ம பானையும் டிஃபெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கஸ்பராவ் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணுறாரு. தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இது கொஞ்சம் என்ன சொல்கிறது பெட்டராக ஆடி இருந்திருக்கலாம். இப்போது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பிஷப் நம்ம வந்து H7 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நமக்கு C2 ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறாரு. பட் நல்ல விஷயம் தான். ஏன்னா இது C2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மூவ் பண்ணவே முடியாத மூவ் கிடையாது. எப்போ வேணால் C3க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் இந்த இடத்துல பிஷப் டு H7 விளையாடுறது வந்து கொஞ்சம் யோசிச்சு விளையாடிருந்துருக்கலாம். ஸோ என்னங்க பெட்டராக ஆடிருக்கலாம் பார்த்தோன்னா, பிஷப்பை நீங்கள் வந்து D7 கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த டயக்னல்லையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். சாரி. ஸோ இந்த டயக்னல். ஸோ நைட் டு D4, பிஷப் H7, G4. ஸோ இங்கே பொல்கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு G4 ஆடுறாங்க. ஸோ இங்கே இமீடியட்டாக வந்து அண்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடியா என்னென்னா, நம்ம நைட் டு F5 ஆட போகிறோம். இந்த பிஷப் வந்து பிளாக் பண்ண போகிறோம். இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, இப்போ நம்ம வந்து G4 ஆடுறோம். இப்போ இந்த நைட் மட்டும்தான் இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஏன் வந்து இந்த நைட்டை கிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த G4 புஷ் பண்ணதே அதுக்காக தானே. நீங்கள் C6லேருந்து C5 புஷ் பண்ணிங்கன்னா ஐ கேன் ப்ளே நைட் டு F5. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செஞ்சு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆடும்போது நம்ம இந்த மாதிரி போகலாம். இங்கே நமக்கு இந்த பிஷப் மேலே டெம்போ கெயின் பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் டு ட்ராப் பேக். ஸோ இந்த மாதிரி பெட்டராகிடும், இன்னும் பெட்டராகிடும். ஏற்கனவே ஒயிட் பெட்டராக தான் இருக்கிறாரு இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கேமை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ G4 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு E7. ஸோ இந்த ஐடியா வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியுது உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காஸ்பராவ் வந்து பிஷப்பை ரீட்ரீட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் அந்த மூவ் நான் முன்னாடியே செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. ஸோ கிங் G2. ஸோ கிங்கை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஐடியா என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன். G4 வரும்போது நம்ம அண்டர்மைன் பண்ணி நம்ம வீக்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை எதிர்நோக்கிறதுக்காக தான் வந்து இந்த கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ H5, நைட் டு F5. ஸோ இந்த மாதிரி மூவ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே எர்லியராக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த 8th மூவில் சொல்லியிருந்தேன், அந்த குயின் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளாக் வந்து பிஷப் பேர் வச்சுருக்கிறாரு. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் எப்போ பிஷப் பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வந்து
என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் பொசிஷனில் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவாகவே தெரியும். இப்போது ஜூடித் பொல்கார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொசிஷனை ஓப்பன் பண்ணால் தானே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நான் க்ளோஸ்லேயே வச்சுருந்தா என்ன பண்ண போகிறீங்க? என்னோடய நைட்டை வச்சு உன் பிஷப்பை பிளாக் பண்ணுறேன். உன் பிஷப் வந்து இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுறாங்க. நைட் டு F5. ஸோ அதனால தான் இந்த மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிஷப் F8. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் ஒரு 3-4 மூவ்ஸ் கிட்ட டெம்போ கெய்னிங் மூவ் மட்டுமே விளையாடிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரூக்கு போத் ரூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வர்றது ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒயிட் வந்து இன்னும் பெட்டராக பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிங் F3. ஸோ இது வந்து இந்த ஓப்பனிங் பேரே வந்து பார்த்திங்கன்னா பெர்லின் என் கேம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிங் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த பீஸுமே கிடையாது. ஸோ பத்திரமா வந்து கேஸ்பரா வந்து ஃபஸ்ட்டு 2 ரேங்க்கில் அவரோட பீஸஸை வந்து பத்திரமா வச்சுருக்கிறாரு. அதனால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொல்கார் வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ பிஷப் டு G6, rook D2 லிஃப்டிங். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா H captures G4 வித் செக்கு. ஸோ H captures G4, rook H3 செக். அடுத்து கிங் G2. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் H7. இங்கே வந்து ஒரு மூவ் வந்து நிறைய பேருக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். என்ன மூவ் அப்படின்னா, ஸோ கேம் மூவ் வந்து பார்த்திங்கன்னா கிங் G3 சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன டெம்ப்டிங் மூவ் அப்படின்னா, நம்ம வந்து ரூக் D2 ஆடிட்டோம். நம்ம ஏன் இன்னும் ரூக் D1 ஆடல? ஸோ அது ஒரு டவுட்டு. சரி, அதையும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் உடனே இந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் பி இன் ட்ரபிள். என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம். ரூக் D1, பிஷப் கேப்சர்ஸ் F5, G captures F5, rook H5. ஸோ நம்ம வந்து we are threatening the pawn. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இந்த காரணத்தினால உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள் பான்ஸ் எல்லாம் பயங்கரமாக வீக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டபுள் பானாகவும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் நீங்கள் பெர்லின் டிஃபென்ஸை கையாளும் போது. ஸோ அதனால் இந்த இடத்துல ரூக் D1 விளையாடுறதுக்கு பதில் நீங்கள் கண்டிப்பாக கிங் G3 ஆடணும். ஸோ இப்போ அதே டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா, ஸோ F6 ஆடுறாங்க. ஸோ F6 ஆடாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன வேரியேஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிங் வந்து கரெக்டான நேரத்தில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் கேப்சர்ஸ் F5, G captures F5, rook H5, கிங் G4. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிங் G3 வந்து ரொம்ப கீ மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிங் G3க்கு அப்புறம் பிளாக் வந்து F6 ஆடுறாரு. அண்ட் F6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைண்ட் ஆஃப் வீக்கனிங் மூவ். கிங் இன்னும் சென்டரில் இருக்குது. ஒயிட் கண்டிப்பாக வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இந்த இடத்துல. ஸோ ஜூடித் பொல்கர் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பிஷப் F4 ஆடுறாங்க. ஸோ பிஷப் F4ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இவங்க வந்து இப்போ என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு இந்த பானையை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதே சமயத்தில் நமக்கு வந்து ரூக்குக்கெலாம் வழி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரூக் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கும். ஸோ சாரி ரூக் வந்து ஃபைலுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த வழியும் விட்டுருக்காங்க. ஸோ பிஷப் F4. ஸோ இந்த இடத்துல பிஷப் F4 ஆடாமல் கேப்சர்ஸ் F6 ஆடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் சான்சஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணுறதுனால இந்த ரூக் 7th ரேங்க் ரூக் வந்து பார்த்திங்கன்னா C7 பண்ண கன்வீனியண்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ இதுக்காக அவர் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் மூவோ இல்லை டைமோ வேஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ அதான் கன்வீனியண்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அதனால தான் வந்து பிஷப் F4 ஆடுறாங்க. ஸோ பிஷப் F4 ஆடுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் வெயிட்டிங் மூவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேயிங் C7 பான். ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு டெம்போ கெய்னிங் மூவ் தான். ஸோ பிஷப் கேப்சர்ஸ் F5, G captures F5. ஸோ ஃபைனலாக வந்து 25வது மூவில் நம்மளுடைய பிஷப் பேர் இனிமேல் வந்து நமக்கு கை கொடுக்க போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிஷப் பேர் வந்து இருந்து ஆக்டிவேட்டே ஆகலையே. H7ல் சும்மா தான் இருந்தது. அடுத்து G6 வந்தாங்க. திரும்ப இப்போது கேப்சரும் பண்ணியாச்சு. ஸோ அதனால் F captures E5 அடுத்த மூவ். ஸோ ரூக் E1. ஸோ பின்னிங் த பான். அதாவது நம்மளாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளில் ஒரு 95 பேர் 98 பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த பிஷப்பெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இதை அட்டாக் பண்ணுறதா நினைப்பாங்க. ஸோ ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜூடித் பொல்கர் ஒரு டெம்போவோட கெயின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். A to E வந்து ஒரு டெம்போவோட வரும். ஸோ சூப்பரான மூவ். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் இருந்தது இல்லையா, Fல இருக்க ரூக்கை நம்ம இந்த பக்கமும் அடுத்து ரூக்கை D5க்கும் கொண்டு வரதுக்கு அப்படியே நான் விளையாடிக்கலாம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி. ஸோ ரூக் E1, பிஷப் D6, பிஷப் கேப்சர்ஸ் E5, கிங் D7. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா C4. ஸோ த்ரெட்னிங் தி பிஷப். ஸோ C5 பிளாக்கிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் கேப்சர்ஸ் D6, C கேப்சர்ஸ் D6. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒரு வின்னிங் பொசிஷனுக்குள்ளே என்ட்ராகிறாங்க ஜூடித் பொல்கர். எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ரூக் E6. ஸோ ரூக் E6 வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அஸ் எ பிளாக் பிளேயராக வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா
கேமில் விளையாடின மூவ். ஸோ ரூக் ஏஹெச்8. ஸோ இந்த பக்கம் நம்ம கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு மூவு. ரெண்டாவது மூவ் டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ், நிறைய பேருக்கு தோன்ற மூவ் ரூக் ஹெச்6. ரூக் ஹெச்6 வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளெண்டரு. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்குது 2 டைம்ஸு. நம்ம வந்து இதை கேப்சர் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீப்பான கேப்சர் பண்ணிட்டு செக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் C7க்கு ரூக் கேப்சர்ஸ் H6, G கேப்சர்ஸ் H6, ரூக் கேப்சர்ஸ் H6 அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வின்னிங் தான், பட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரூக் ஏஹெச்8 அடுத்து ரூக் கேப்சர்ஸ் E6 பார்த்தீங்கன்னாக்கா ரூக் இ கேப்சர்ஸ் D6 வித் செக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிங் C8, ரூக் 2 D5. ஸோ செகண்ட் ரேங்க் ரூக் வந்து பார்த்திங்கன்னா D5 போகுது. அடுத்து ரூக் H3 செக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செக்கு கொடுத்தாலும் என்ன சொல்கிறது, பொசிஷனில் இருக்கிற த்ரெட்டு மாற போகிற கிடையாது. ஏன்னா ஒயிட்டை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஹராஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ கிங் G2, ரூக் H2 செக், கிங் F3, ரூக் செகண்ட் ரேங்க் H3 செக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிங் E4, அடுத்து ஃபைனலி B6. ஏன்னா C5 வாஸ் அட்டாக்டு இல்லையா. ஸோ அதனால் B6 விளையாண்டு C5 பானை தடுக்கிறாங்க, இது டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் C6 வித் செக். ஸோ இங்கே 2 மூவ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேம் மூவ் கிங் B8, கேம் மூவ் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா கிங் B7. இது வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ். ஸோ கிங் B7 நம்ம ஏன் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிங் B7 ஆனிங்கன்னா பெரிய மிஸ்டேக்கு. என்ன காரணம்னு சொல்லி பாருங்கள். ரூக் G6. ஸோ ரூக் G6 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு பெரிய டெம்போவோட வருது. ஏன்னா அந்த பானை நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அந்த பான் ஃபால் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, இந்த பான்ஸ்லாம் வந்து ஃப்ரீ டு மூவ். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை தடுக்கவே முடியாது. ஸோ அந்த காரணத்தால் இப்போ நீங்கள் அந்த கிங் மூவ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சரி ஓகே நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஃபெண்ட் பண்ணலாம். எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு ரூக் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரூக் 8H7 வந்து நம்ம விளையாடலாம். ஸோ ரூக் D7 செக்கு. ஸோ அதுக்கப்புறமா கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பானை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ரூக் C6 செக்குக்கு அதனால தான் வந்து கிங் B7 ஆடலை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல. ஸோ கிங் B8, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு 7th ரேங்க்கு, ரூக் D7, ரூக் H2, கிங் E3. ஸோ இந்த பான் அட்டாக்ல இருந்தது. ஸோ நம்ம வந்து அட்டாக் தானே பண்ணுறோம், அப்போ பான்லாம் வேணாம் அப்படின்லாம் விடக்கூடாது. ரொம்ப கிரிட்டிக்கலான பான்ஸ் இதெல்லாம். ஸோ கிங் E3, ரூக் F8. ஸோ அடுத்த பான் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் C7. அடுத்து ரூக்கை வந்து டபுள் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, 2 பிக்ஸ் ஆன் த 7th ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா யூ கேன் ரிசைன் ரைட் அவே. ஸோ இதில் என்னங்க ரிசைன் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ அடுத்த 3-4 மூவ்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ரூக் C7, அடுத்து ரூக் கேப்சர்ஸ் F5, ரூக் B7 செக், கிங் C8, ரூக் D7 செக், கிங் D8, ரூக் கேப்சர்ஸ் G7. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் த்ரெட்னிங் மேட்டு. ஸோ அகைன் கிங் C8 விளையாடணும். பட் கிங் C8 விளையாடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்பரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஐயோ திரும்பவும் எனக்கு புரியலையே ஏன் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஸோ என்ன டவுட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பிளண்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு சரியான ஒரு பொசிஷன் கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு சின்ன பிளெண்டர் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ ரூக் கேப்சர்ஸ் G7 செக். G7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் C8 விளையாடினாங்க. பதிலுக்கு நிறைய பேர் வந்து இந்த ரூக் F8 விளையாடாமா கேட்டிங்கன்னா விளையாட முடியாது, ஏன்னா ரூக் B8 செக் மேட்டு. ஸோ இதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ கிங் C8, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூக் கேப்ஸ் A7. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து சொல்கிறேன். கிங் C8க்கு அப்புறம் ஸோ ரூக் கேப்சர்ஸ் A7, கிங் B8. ஏன்னா ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ ரூக் B7 செக்கு, கிங் C8, ரூக் F7. ஸோ வி ஆர் நவ் த்ரெட்னிங் செக்மேட் ப்ளஸ் தி ரூக்கு. ஸோ இப்போ நம்ம செக்மேட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக அவர் ரூக்கை கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூக் கேப்சர்ஸ் F7 ஆடலாம். அடுத்து மேபி நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த கிங் சைடு இருக்க பான்ஸ் குயின் சைடு இருக்க பான்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணினாலுமே வந்து பார்த்திங்கன்னா வி கேன் புஷ் தி பாசர். இந்த கிங் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆக போகிறது கிடையாது. ஈவன் நம்ம இந்த பான்ஸ்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம கிங் ஆக்டிவேட் பண்ணி இந்த பான்ஸ்லாம் வந்து ஜாலியாக வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பானை புஷ் பண்ணி செக்மேட் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல கிங் C8க்கு அப்புறம் கஸ்பரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இது வந்து பேசிக்காக வந்து ஒரு ரேப்பிட் ஃபார்மேட் கேம் தான். பட் ஆல் இன் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள நிறைய கேம்ஸ் நடந்திருந்தாலும் 12 கேம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்பரா வின் பண்ணியிருக்காரு. ஒரே கேம் மட்டும்தான் இவங்க ஜூடித் போல்கர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்குமே இந்த கேமை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது காரணம் அவங்க விளையாடின ஸ்டைல் தான். ஏன்னா ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாண்டாங்க. இதில் வந்து பெருசாக நம்ம தியரட்டிக்கலாக எதுவும் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. சாரி, தியரட்டிக்கலான்ற பாருங்க. டாக்டிக்கல் ஐடியாஸ்லாம் நிறைய கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஐடியாவை வச்சே வந்து ஈஸியாக வந்து கேமை அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. ரொம்பவே நல்ல கேமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சஜஷன் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அதை நம்ம கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வர காஸ்பராவோட கேம் பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.